பாக்கியா கோர்ட்லேருந்து வந்துட்டு ஜெனிக்கும் செழியனுக்கும் கவுன்சிலிங் சஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கட்சி மீட்டிங்காக கேட்ரிங் ஆர்டர் கொடுத்ததை சொல்லி இனியா தாத்தா எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதை வேலை இல்லாத கோபி பார்த்துட்டு ஃபீல் ஆகுறாரு. ஜெனியோட அப்பா அம்மா குழந்தைக்கு பேர் வைக்க பிளான் பண்ணுறாங்க. ஜெனி இதை கேட்டு யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க, செழியன்கிட்ட சொல்லணும்னு சொல்ல ஜெனியோட அப்பா ஒரு நல்ல விஷயம் பேசும்போது அவன் பேரை கேட்க கூட விரும்பல. நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்க நாங்கள் பார்த்துக்குறோம், பேர் கூட முடிவு பண்ணிட்டோம், ரேச்சல் ஜோசப்னு சொல்ல ஜெனி உடனே நானும் செழியனும் சேர்ந்து வேற ஒரு பேரை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஜெனி அப்பா உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது, இனி நாங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோன்றாங்க. பாக்கியா அவங்கள கூட்டாளியில கூட்டு வச்சு மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கோபி மறைஞ்சு நின்று பாக்கியா பெருமையா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ராதியாவோட பெரியப்பா மகன் ஒய்ஃபோட பத்திரிகை வைக்க ராதியாவை பார்க்க வராரு. அப்போ ராதியா கோபி மாமனார் மாமியார் எல்லாரையும் அறிமுகப்படுத்த ராதியாவோட அண்ணி பாக்கியாவை பார்த்துட்டு இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்க பாக்கியா ஃபீல் ஆகுறாங்க. ராதியா என்ன சொல்றதுன்னு தடுமாற கோபி அப்பா உடனே பாக்கியாவை அவ என் பொண்ணுன்னு சொல்றாரு. அப்புறம் பாக்கியா ஃப்ரெண்டு அமலா வந்து பணியாரம் கொடுக்குறாங்க. அப்போ ஜெனி எங்க காணோம், செழியனும் ஜெனியும் பிரிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்க கோபி அப்பா ஏமா வெளியே 1000 பேசுவாங்க, அதெல்லாம் இழுத்துட்டு வருவியா, பணியாரம் கொடுக்க வந்தா பணியாரத்தை கொடுத்தாமா போனோமான்னு இருக்க வேண்டாமான்ட்டாரு. அமலா செழியனை கூப்பிட்டு நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்க ஜெனி குழந்தைக்கு ஞானஸ்நானம் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல எல்லாரும் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. செழியன் மனசு உடைஞ்சு போய் ஜெனி வாழ்க்கையில தான் என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, என் குழந்தை வாழ்க்கையிலையும் என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஈஸ்வரி அம்மா பயங்கரமா கோபமாகி நான் போய் இதெல்லாம் கேட்டுட்டு வரேன், இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுன்னு சண்டை போட கிளம்புறாங்க. கோபி அப்பா ஈஸ்வரி அம்மாவை சும்மா அவசரப்படாத பொறுமையாரு, பேசி பேசி தான் பிரச்சனை அதிகமாச்சு, குறைஞ்ச பாடு இல்லைன்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.